Peppers Entertainment Television. Turn on the heat. Hi viewers, welcome to Repo Home Finance in Dream Home. So every week நம்மளுடைய Dream Homeல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அழகான இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தெல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிஃபரெண்டான நம்மளுடைய செக்மெண்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தேவையான இன்ஃபர்மேட்டிவோட நான் வந்திருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? Let's start our show. Repco Home Finance and Dream Home. ஸோ இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் வாங்கியாச்சு. ஸோ பில்டிங் கட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைப்படும். அந்த மெட்டீரியல்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஓனர் வந்துட்டு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜினியர் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வேறு இடத்துல இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து மேஸ்திரி வச்சு கட்டுறவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு விதமாக சொல்லுவாங்க. ஸோ அட்லாஸ் வந்து எல்லாருமே ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும் தவிர எது எப்படி வாங்கணும் அப்படின்றதுல ஒரு கிளியர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ எதனால இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்ட். ஸோ இந்த காஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சில டைம்ஸ் வந்துட்டு ஹையஸ்ட்டாக இருக்கும், சில டைம் டிஸ்கவுண்ட்ல போகும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து தெளிவாக்கிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சென்னை சிவில் அசோசியேஷன் செக்ரட்டரி மிஸ்டர் செந்தில்குமார் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வெல்கம் டு அவர் ஷோ ட்ரீம் ஹோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துட்டு நிறைய டவுட்ஸ் எங்களுக்கு இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடு கட்டுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஸோ அதுக்கான பேசிக் திங்ஸ் என்ன சார்? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடு கட்டணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அந்த வீட்டுக்கு உண்டான வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு சிறந்த இன்ஜினியரை வந்து முதல்ல வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். சிறந்த இன்ஜினியரை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அவங்க நல்லபடியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்களா, குவாலிட்டி ஆஃப் ஒர்க் அவங்க கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துட்டு அவங்கள வந்து வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது முதல்ல நம்ம வந்து நிறைய பேர் நம்மகிட்ட இது பண்ணுவாங்க, மேஸ்திரி வச்சே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா, எதுக்கு இன்ஜினியருக்கு தேவையில்லாமல் வந்து நம்ம வந்து பணம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதாவது நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கம்பவுண்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கும் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கும் உண்டான வித்தியாசம் தான். இன்ஜினியருக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு உண்டான தேவைகள் என்னங்கிறது தெரியும். உங்களுக்கு என்ன மாதிரியான இது கொடுக்கணும், உங்களுடைய தேவைகளை வாங்கி அவர் வந்து வெளிப்படுத்த முடியும். ஃபஸ்ட்டு நம்ம வீடு கட்டணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளான் ரெடி பண்ணணும். பிளானுங்கிறது வந்து உங்களுக்கு வாஸ்து விருப்பம் இருக்கோ இல்லையோ எதாக இருந்தாலும் முன்னாடியே முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் நடுவில் வந்து ஏன் இந்த டாய்லெட் இங்கே போட்டிங்க, ஏன் இங்கே பூஜை இங்கெல்லாம் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் குழப்புவாங்க. வாஸ்து பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா வாஸ்து பார்க்கணும், வாஸ்து பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாஸ்து பார்க்க வேணாம். நியூட்ரலாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிடுங்க, வாஸ்து பார்க்கணுமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்குண்டான பிளானை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். பிளான் ரெடி பண்ணிவிட்டு அது வந்து அப்ரூவலுக்கு அப்ளை பண்ணி அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த சாயிலோட கண்டிஷன் என்னங்கிறத பார்த்துக்கணும். சாயிலோட கண்டிஷன் வந்து இப்போ களிமண்ணாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற அஸ்திவாரம் நம்ம போடணும். அதே மாதிரி ராக் சாயில் இருந்ததுன்னா அதுக்கேற்ற அஸ்திவாரம் போடலாம். ஸோ மண்ணின் தன்மையை ஃபஸ்ட்டு பரிசோதித்த பிறகு மட்டும்தான் வந்து நம்ம வந்து அந்த இதுக்குண்டான அஸ்திவாரம் என்ன பண்ணணுங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். அந்த அஸ்திவாரம் முடிவு பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பைல் ஃபவுண்டேஷன்னா கீழே வந்து ஹார்ட் ராக் வர்ற வரைக்கும் நம்ம வந்து பைல் ஃபவுண்டேஷன் போடணும். களிமண்ணாக இருக்கிற பட்சத்தில் கீழே வந்து எங்கே வந்து நல்ல ஒரு பாறை மண் நமக்கு வந்து கிடைக்குதோ, மணல் கிடைக்குதோ, பாறை மண் கிடைக்குதோ அது வரைக்கும் வந்து அந்த இதை கொண்டு போகணும். அந்த மாதிரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ், குவாலிட்டி ஆஃப் இது வந்து காங்கிரீட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு உண்டான காங்கிரீட் என்ன போடணும், இதெல்லாம் வந்து ஒரு இன்ஜினியருக்கு மட்டும்தான் வந்து அதை வந்து இது பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு எஸ்டிமேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும் போது இந்த எஸ்டிமேஷன் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது போக போக வீடு கட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா அதோட எஸ்டிமேஷன் வந்து அதிகமாக தான் வருது. ஸோ யாரும் வந்து அதை விட கம்மியாக வந்துட்டு யாரும் பண்ணுறதில்ல. எதனால இது நடக்குது? மெட்டீரியல் காஸ்ட் டிஃப்ரென்ஸ்னாலயா இல்லை எதனால இந்த ப்ராப்ளம் வருது? இல்லை, எஸ்டிமேஷன்ங்கிறது ஒரு இன்ஜினியர்கிட்ட நம்ம முடிவு பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு ரேட் வந்து ஸ்கொயர் ஃபீட் பேசிஸில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அவங்க சொல்லிடுவாங்க அது 1500 ரூபாயா 1600 ரூபாயான்ட்டு. ஃபஸ்ட்டு உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட சொல்லணும். நீங்கள் என்ன டைல்ஸ் போட போகிறீங்க, நீங்கள் வந்து கிரானைட் போட போகிறீங்களா, டைல்ஸ் போட போகிறீங்களா, மார்பிள் போட போகிறீங்களா, எனக்கு வந்து தேக்கு கதவு வேணுமா என்னங்கிறதுலாம் உங்களுடைய இன்புட் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா தான் அவங்களுடைய ரேட் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஜென்ரலாக நம்ம போகும்போது இன்ஜினியர்கிட்ட வந்து ரேட்டுன்னு கேட்குறாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க 1300 1400 1300 1400 போது அதுக்குண்டான இதுதான் கொடுப்பாங்க அவங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய தேவைகள் நடுவில் வந்து எனக்கு வந்து தேக்கு கதவு போடணும், இந்த மாதிரியான காஸ்ட்லியான மெட்டீரியல் தான் உபயோகப்படுத்தணும், டைல்ஸ் வந்து ஒரு சதுரடி 45 ரூபாய்க்கு விற்கிற டைல்ஸ் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து எனக்கு வந்து 80 ரூபா டைல்ஸ் தான் போடணும், எனக்கு வந்து கிச்சனில் வந்து கிரானைட் பிளாட்ஃபார்ம் போடணும். அப்படி இப்படிங்கும்போது உங்களுடைய தேவைகள் அதிகமாகும் போது அதோடைய ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்கிறத ஆரம்பத்திலேயே முடிவு பண்ணி அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கும் இன்ஜினியருக்கும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் ஆனது நல்லபடியாக இதாகும், உங்களுடைய காஸ்ட்டும் வந்து அதிகமாகாது.
திங்ஸை வந்துட்டு எப்படிலாம் வாங்கலாம்? அந்த பொருளை வந்து நம்ம வாங்கும்போது நம்ம வந்து என்னென்ன குவாலிட்டி நம்ம பார்க்கணும், ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்பேட்டிவிட்டியில் எங்கே பெஸ்ட்டாக இருக்கும், இதை பற்றி சொல்லுங்க சார். இல்லை இப்போ ஒரு மெட்டீரியல் நம்ம வாங்கணும்னா, இப்போ சிமெண்ட் வாங்கணும்னா நம்ம வந்து ஒரு 1000 மூட்டையோ 500 மூட்டையோ இடம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கி ஸ்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. இப்போ வந்து 3 மாதம் ஆனிச்சுன்னா அதோடைய ஸ்ட்ரென்த் ரெடியூஸ் ஆகும். 6 மாதம் ஆனிச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரென்த் வந்து டோட்டலாக டிராஸ்டிக்கலாக ரெடியூஸ் ஆகும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி ஒரு செங்கல் வாங்குறீங்கன்னா அதோட சைஸ் கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரி ஒரு சில பரிசோதனைகள்லாம் இருக்குது. நம்ம சைட்லேயே பரிசோதனை பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா வந்து ஒரு 3 அடி உயரத்துலேருந்து கல்லை தூக்கி போட்டால் உடையாது. அந்த மாதிரி ஒரு சில பரிசோதனைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி மணல் இருக்குதுன்னா அந்த மணலில் வந்து களிமண் இருக்கா என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தாலே தெரியும். உருண்டையாக இருக்கும் களிமண். இப்போ எடுக்கிற மணல் வந்து நிறைய வந்து களிமண் சேர்ந்து தான் வருது, மிக்ஸ் பண்ணி தான் வருது. கீழே அடியில் தோண்டி எடுக்கிறதுனால வந்து நிறைய மிக்ஸ் பண்ணி தான் வருது. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம சைட்லேயே டெஸ்ட் பண்ணலாம். இது களிமண் இருக்கா, இருக்கிற மணலா, இது நல்ல கல்லா, நல்ல சிமெண்டா, நல்ல கம்பியா, ஐஎஸ்ஐ பிராண்ட் இருக்கா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பொருளையும் வந்து நம்ம வந்து சைட்லேயே டெஸ்ட் பண்ணிட்டு அது குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை உபயோகப்படுத்தணும். அந்த மாதிரி வந்து டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு பொருளையும் டெஸ்ட் பண்ணி தான் அது பண்ணணும். இப்போ ஒரு வுட் இருக்குன்னா அது என்ன வுட் வாங்க போகிறோம், தேக்கு வாங்க போகிறோமா, இல்லை அது சீசன் ஆயிருக்கா, அது கரெக்டாக சீசன் ஆயிருந்தா மட்டும்தான் அதை வந்து உபயோகப்படுத்த முடியும். சீசன் இல்லாமல் பச்சை மரத்தை கொண்டு வந்து நீங்கள் வந்து உபயோகப்படுத்துனீங்கன்னா அது நாளடைவில் வந்து கிராக் டெவலப் ஆகிடும். அது வந்து பார்க்கறதுக்கு வந்து என்னதான் நீங்கள் பூசி இது பண்ணாலுமே முழுவனாலுமே அது அதோடைய கிராக் வந்து கண்டிப்பா வெளிப்படுத்தும். ஓகே சார், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சொன்னீங்க. இதை தாண்டி வாட்டர், அதாவது தண்ணி நம்ம யூஸ் பண்றோம்ல கன்ஸ்ட்ரக்ஷன்ல, அதுலயும் ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இல்ல, நம்ம தண்ணி உபயோகப்படுத்தும் போது அது வந்து சால்ட் கண்டென்ட் இருந்ததுன்னா அந்த தண்ணி வந்து கண்டிப்பா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. சால்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கிற பட்சத்துல தண்ணியை முதல்ல டெஸ்ட் பண்ணணும். சால்ட் கண்டென்ட் இருக்குங்கிற பட்சத்துல தண்ணியை முதல்ல டெஸ்ட் பண்ணணும். அந்த தண்ணி வந்து டெஸ்ட் பண்ணும்போது, வாட்டர் டெஸ்ட் பண்ணும்போது அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது அவங்களே சொல்லிடுவாங்க. அது என்ன pH வேல்யூ இருக்கு, அசிடிட்டியா, அல்கலைனிட்டியா, அந்த மாதிரி சம் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு. அது யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது அவங்களே ரிப்போர்ட்ல வந்துடும். ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ் யூஸ் பண்ணலாம்னா அந்த தண்ணி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம வாட்டர் டேங்க்ல வர வச்சு அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். நம்ம வாட்டர் டேங்க்கு உண்டான காசெல்லாம் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா அது ஸ்ட்ரக்சர் வந்து ப்ராப்ளம் ஆகும். நாளடைவில் கிராக் டெவலப் ஆகும், ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் வரும் தண்ணி வந்து நீங்க இம்ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா. ஓகே, சோ இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் இந்த கிராக் இது கூட பேசிக்கா நம்ம வந்து பார்க்க வேண்டியது. கிராக்ங்கிறது பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஒரு ஒர்க் நம்ம பண்ணோம்னா, இப்போ ஒரு கட்டு வேலையோ பிளாஸ்டிங்கோ ஸ்லாபோ நம்ம பண்ணோம்னா அதுக்குன்னு உண்டான கியூரிங் டைம் நம்ம வந்து கொடுக்கணும். ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரி வந்து ப்ராப்பரா வந்து நம்ம கியூரிங் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த கிராக்ஸ் வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணலாம். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா சில வீடுகள் வந்துட்டு கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1 மந்த் கேப்க்கு அப்புறமா திருப்பி கட்டுறாங்க, திருப்பி ஒரு 3 மந்த்ஸ் கேப் விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கேப் எதுக்காக? அந்த கேப் கம்பல்சரி தேவையா சார்? இல்ல, அந்த கேப் வந்து கம்பல்சரி தேவையில்லை. அதெல்லாம் வந்து முன்னாடி உள்ள இதில் தான் உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ப்ராப்பரா வந்து கியூரிங் அதுன்னு ப்ராப்பரா பண்ணிட்டோம்னா அந்த கேப் கண்டிப்பா தேவையில்லை. எதா இருந்தாலுமே வந்து ஒரு ப்ராப்பரா வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி ப்ராப்பரா இருந்தாலே அந்த மாதிரி கேப் எதுவுமே தேவையில்லை. இப்போ ஒரு ஸ்லாப் போட்டோம்னா வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து கழிச்சு தான் வந்து நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். அதெல்லாம் முன்னாடி இருந்தது, இதெல்லாம் இப்போ தேவையில்லை. இன்னைக்கெல்லாம் ஸ்லாப் போட்டு அடுத்த ஸ்லாப் இன்னும் 14 நாள் 15 நாள்ல போடுறாங்க. அதுக்குண்டான ப்ராப்பர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து என்னென்ன இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ண முடியுமோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து கேப் விடணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஒரு கட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு, அதுக்குண்டான கியூரிங் பீரியட் விட்டுட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணி பிளாஸ்டிங் கொண்டான கியூரிங் பண்ணிட்டு அது கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா நமக்கு வந்து வர சின்ன சின்ன கிராக்ஸ் எல்லாம் கூட கண்டிப்பாக வராமல் அவாய்ட் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், நம்மளுடைய செந்தில்குமார் அவர்கள் வந்துட்டு சொன்ன நிறைய விஷயங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். என்ன மாதிரி சாயிலுக்கு என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில் அவர் சொன்னார். இனிமேல் நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் உங்களோட மைண்டில் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட டிஃப்ரெண்டான செக்மெண்ட்டில் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வீடு கட்டும் போது நம்ம வாஸ்துவோட கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த வீட்டை கட்டுற இடம், அதாவது லேண்ட் எந்த அளவுக்கு வாஸ்துவா இருக்கணும், இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. அதை சொல்றதுக்காக மிஸ்டர் பரமேஸ்வரன் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். வீடு வாங்கும்போது வாஸ்து சம்பந்தமாக நாலேஜை வச்சு வீடு வாங்குவாங்க. நம்ம இப்போ சைட்டு இல்லாட்டா லேண்ட், அதை வீடு கட்டுறதுக்கு லேண்டு வாங்கும்போது என்னெல்லாம் முறையை கையாளணும் சொல்வதாக இன்றைக்கி நாங்கள் பேச போகிறோம். அதானது ஒரு சைட்டு வாங்கும்போது கோவில் ரொம்ப பக்கம் இருக்கக்கூடாது, அதே டைமில் கோவில் ரொம்ப தூரமும் இருக்கக்கூடாது. ஒரு அப்ராக்சிமேட்டாக 80 ஃபீட் நம்ம லேண்ட்லேருந்து கோவில் இருக்கலாம். பின்ன 4 திசை இருக்குது. நம்ம சொல்லுவோம் ஈசானியம், அக்னி மூலம், வாயு மூலம் அப்படி சொல்கிறோம். அதே மாதிரி இங்கேயும் லேண்ட்லேயும் அதே மாதிரி பார்க்க வேண்டியது. இப்போ ஈசானியம் சொல்கிறது நார்த் ஈஸ்ட்டு, வடக்கு கிழக்கு. நார்த் ஈஸ்டோடு நார்த்து சைட்லேயோ ஈஸ்ட் சைட்லேயோ ரோடு இருக்கலாம். அதே சமயம் ஈசானியத்தோடு சொல்லியாச்சு, இனி வாயு மூலத்தோடு சவுத் ஈஸ்டில் இருக்கலாம். அங்கேருந்து சவுத் வெஸ்ட்லேயும் இருக்கலாம், ஈஸ்டில் இருக்கக்கூடாது ரோடு. அதே மாதிரி குபேரனோடு
மூலையிலேருந்து 2 சைட்லேயும் ரோடு இருக்கக்கூடாது. பின்ன நம்ம வாயு மூலத்தோடு வெஸ்ட் சைடில் ரோடு இருக்கலாம், அந்த 2 சைட்லேயும் ரோடு இருக்கக்கூடாது. அப்படி உள்ள லேண்டு தான் வாங்க வேண்டியது. லேண்டு வாங்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் தண்ணி, வாட்டர். தண்ணி இல்லாட்ட ஒன்றுமே முடியாது. பஞ்சபூதங்களில் தண்ணியும் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த தண்ணி எங்கே வருது? நார்த் ஈஸ்டில் வந்தால் ரொம்ப நல்லது. சரி, தண்ணி வருது, இனி அந்த தண்ணி எப்படி இருக்குது பார்க்கணும். நல்ல தண்ணியா கெட்ட தண்ணியா, இதான ஹார்ட் வாட்டரா சாஃப்ட் வாட்டரா? உங்களுக்கு இப்போ மெட்ரோ வாட்டர் எல்லாம் சாஃப்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர் சொல்கிறது அதில் கார்பனேட்டோ மெக்னீஷியம் கால்சியம் இவாளோடு கார்பனேட் இல்லாட்டா சல்ஃபேட் இருக்கும். அந்த தண்ணி அவ்வளோ நல்லது இல்லை. ஆனால் தண்ணி வரதே போருன்னு சொன்னால் நமக்கு அங்கே எடுத்துக்கலாம். அந்த லேண்டை பியூரிஃபை பண்ணி அதுக்குள்ள வழியெல்லாம் பண்ணணும். தண்ணி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மண், சாண்டு, அதுவும் ரொம்ப முக்கியம். அந்த சாண்டோட மனம், குணம், டேஸ்ட்டு, கலர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு ரெட் சாயில் இருக்கும், அதே மாதிரி அந்த சாண்டோடு மனத்தை பார்க்கத்த ஒரு வாடை இல்லாட்டா டீகேடு ஸ்மெல் வந்தால் அதை வாங்கக்கூடாது. என்னன்னா இதுக்கு முந்தி நமக்கு தெரியாது, பழைய காலத்திலேயே அங்கே டெட் பாடியோ எல்லாம் இருந்து அதில் டீகே ஆகியிருக்கும். அப்போ அந்த ஸ்மெல் உள்ள மண் உள்ள இருந்தானா நீங்கள் அந்த லேண்டை வாங்க ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. இப்போ சாயிலை பற்றி நம்ம இன்னைக்கு கண்டினியூ பண்ணுறோம். அதில் க்ரீன் சாயில், எல்லோ சாயில், இது ரெண்டும் வரும். க்ரீன் சாயிலும் எல்லோ சாயிலும் நல்ல பிஸ்னஸ் பீப்புள் இல்லாட்டா பேங்குக்கார் அப்படி உள்ளவர்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சில இடத்துல பிளாக் சாயில், என்னடா அது கருப்பாக இருக்கேன்னு நினச்சிப்பாங்க. நம்ம கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறோம், ஐயப்பனுக்கு போட்டு போகிறாங்க, கண்டல்டன்ஸுக்கு போட்டுக்கிறாங்க. அதை பற்றி இங்கே கொண்டு வரேன்டா. பிளாக் சாயில் இருந்தால் ஆருக்கும் கண்ணை மூடிண்டு அந்த லேண்டை வாங்கிக்கலாம். இட் இஸ் ப்ரெஃபரபிள். இப்போ நம்ம மண்ணை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் ஸ்வீட் ஸ்மெல், அதாவது நல்ல சந்தோஷமான மனம் சொல்லலாம். அந்த மண்ணை வந்தால் அது உங்களுக்கு ஆருக்கு என்னுள்ள கொஸ்டின் வருது. ஸ்வீட் ஸ்மெல் உள்ளது உங்களுக்கு இன்டெலெக்சுவல் சொல்லுவோம். இன்டெலெக்சுவல் சொன்னால் ஆறு? நம்ம நல்ல ப்ரொஃபஸர்ஸ் இல்லாட்டா ஜட்ஜு, நல்ல இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அது. இங்கே ரெட் சாயில் உண்டு, அது யாருக்குன்னா லீகல், கோர்ட்டு கேஸு அப்படி வர்றது. அந்த ஜனங்களுக்கு அந்த லேண்டு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இப்போது சாண்டை பற்றி பேசினோம், மண்ணை பற்றி, தண்ணி வாட்டரை பற்றி பேசினோம். அது ரெண்டும் முடிஞ்சு கொடுத்து இனி நம்ம சீடு ஜெனரேஷன் சொல்லுவோம். என்ன சீடு ஜெனரேஷன் கேட்டால், விதை போட்டால் அது செடி ஆகுறதா, அதாவது சீடு ஜெனரேஷன். அதுக்கு பதிலாக அங்கே பார்க்கும்போது மரம், செடி, பூ அதெல்லாம் இருந்தாலே அது ஆஸ்பீஷியஸ், நல்ல இடம், வாங்கிக்கலாம். சீடு போட்டால் வளருன்னு தெரிஞ்சுவிடும். இந்த சீடு ஜெனரேட் ஆவாட்டா அந்த மண் யூஸ்லெஸ், பேரன் லேண்ட் சொல்கிறோம் இல்லையா. இப்போ சீடு ஜெனரேஷன் ரொம்ப முக்கியம். அதை வச்சு அந்த லேண்டை வாங்கிக்கலாம். செடி மரத்தை பற்றி பேசினோம். ஏது மரம் இருக்கலாம் எந்த சந்தேகம் வரும். அதில் புளிய மரம் இருக்கக்கூடாது, அது ஹீட்டை கொடுக்கும். வேப்ப மரம் ரொம்ப நல்லது. இந்த மரம் செடி என்னத்துக்கு தேவை என்னுള്ളത് சரிவாக சந்தேகம் இருந்தால், ஆக்சிஜன் அது வெளியில் விடும், கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். நமக்கு ஆக்சிஜன் ரொம்ப தேவை. நம்ம கார்பன் டை ஆக்சைடை விடுவோம், ஆக்சிஜன் எடுத்துப்போம். அதுதான் நமக்கு ஆக்சிஜனை தரது, ஈஸியாக தரது. அதுകൊണ്ട് அது ரொம்ப பிரமாதம். இப்போ நம்ம வாட்டரை பற்றி சொன்னோம், சாண்டை பற்றி சொன்னோம், கலரை பற்றி சொன்னோம். இனி நம்ம என்ன வேணும் எന്നുള്ളത് நம்ம போகிறோம், அந்த லேண்டில் நிற்கிறோம். எங்கேயோ திசையை பார்த்து நில்லுங்க, கவலைப்படாதுங்க. நார்த்தா, ஈஸ்டா, வெஸ்டா, சவுத்தா ஒன்றும் தெரியண்டா. அங்கே சென்ட்ரல் ப்ரொவிஷனில் நில்லுங்க. நின்றுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வர மாதிரி இருக்கும். அதானது எக்ஸாம்பிள், நீங்கள் டிவி கிட்டக்க நின்று இந்த ப்ளக் எடுத்தால் கூடி உங்கள் கையை வச்சுட்டு பாருங்க, ஆரோ இழுக்கிற மாதிரி தோணும். அதே மாதிரி ஒரு இழுப்பு சக்தி அங்கே தோணினா கண்ணை மூடிண்டு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, அந்த லேண்டை தைரியமாக வாங்கிடுங்க. உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டே வராது. செவலிவர்ஸ் மிஸ்டர் பரமேஸ்வரன் அவங்க சொன்ன விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். ஸோ ஒரு வீடு கட்டும் போது எவ்வளோ வாஸ்து பார்க்குறோமோ அதே மாதிரி லேண்டும் ரொம்பவே முக்கியம். அதுலேயும் வாஸ்து பார்த்து வாங்கணும். அப்படி வாங்கினா தான் நம்மளுடைய லைஃப் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத அவர் அழகாக சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதத்தில் நம்மளுடைய டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சம்மர் சீசனில் வந்துட்டு ஏசி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால அப்படின்னா ஹீட். ஸோ இது வீட்டை கட்டும் போதே பார்த்தோம் அப்படின்னா வீட்டை எப்படி கூலாக
கூலாக வச்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி இன்டீரியர் டிசைனிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இது என்ன விஷயம் அப்படின்னே தெரியாமல் இருக்காங்க. இப்போ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதை சொல்கிறதுக்காக அனாமிகா ஆர்கிடெக்ட் மற்றும் டிசைனர்லேருந்து எம்டி ஜேவியர் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஹவுஸை டிசைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்குறது வந்து ரோடு ஆக்சஸ் அண்ட் லொக்கேஷன். அந்த லொக்கேஷன் வந்து இட் இஸ் அ க்ரீன் ஏரியாவாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ என்ன, பிகாஸ் க்ரீன் ஏரியா வந்து உங்களோட இன்டீரியரை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அண்ட் ஒரு சிட்டி லெவலில் பேசணும்னா ஹீட் ஐலாண்ட் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பிஸியான டிஸ்ட்ரிக்ட் ஏரியாலேயோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயோ உங்கள் வீடையோ அப்பார்ட்மெண்ட்டையோ வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஹீட் அக்குமுலேஷன் அந்த ஏரியாவில் வந்து இட் இன்ஃப்ளூயன்ஸ் உங்களோட இன்டீரியரில். முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லெஸ் டிராஃபிக் உள்ள லெஸ் பொல்யூஷன் உள்ள ஏரியாவில் வீடு வாங்குறதோ லேண்ட் வாங்குறதோ ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆக்சஸ் டு த பில்டிங் வந்து நல்ல ஒரு மெயின் ரோட்லேருந்து உள்ளே கொண்டு வரும்போது ஈஸி பார்க்கிங் ஏரியானால். ஏன்னா நம்ம வந்து வீட்டுக்கு வரும்போது அந்த நம்மளுடைய மூடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் அந்த ஈஸி அக்சசபிலிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டோ இல்லாட்டி லேண்டோ அதோடைய டைரக்ஷன்ஸ். தட் வந்து நார்த்தன் ஃபேஸிங்கோ சவுத் ஃபேஸிங்கோ ஈஸ்ட் ஃபேஸிங்கோ அது ஒருத்தருடைய நம்பிக்கையோ மூட நம்பிக்கையோடையோ வரக்கூடியது. ஸோ அதை நீங்கள் பார்த்து வாங்கணும். எங்களுடைய ரெக்கமெண்டேஷன் இஸ் ஆல்வேஸ் பை அ ப்ராப்பர்ட்டி ஃபேஸிங் த நார்தர்ன் சைட். எது காரணம்னா நார்தர்ன் சைடில் தான் லெஸர் சன் ஹார்ஷ் லைட் இருக்கும். சன்லைட் கண்டிப்பாக தேவை, பட் சன்லைட் வந்து டிஃப்யூஸ் லைட்டாக இருக்கிறது நல்லது. டிஃப்யூஸ் லைட் எங்கே கிடைக்கும்னா நார்தர்ன் சைடில் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்கினா கூட நார்தர்ன் சைடில் அப்பார்ட்மெண்ட் கிடைச்சா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட்டு வந்து விண்ட் டைரக்ஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் விண்டோஸ்லாம் நல்லா ஓப்பன் பண்ணி ஸ்பேஷியலாக வெளியே பார்க்குறதுக்கு அளவுக்கும் க்ரீன் ஏரியாவாக இருந்தால் நல்லது. ஏன்னா இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் மூட். நெக்ஸ்ட் இஸ் கேச்சிங் த விண்ட் எங்கே சென்னையில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சவுத் வெஸ்ட்டில் விண்ட் டைரக்ஷன் வரும், நார்த் ஈஸ்ட்லேருந்து விண்ட் டைரக்ஷன் வரும். முடிஞ்ச அளவுக்கு அந்த டைரக்ஷன்ஸில் விண்டோஸ் இருக்காவோ இல்லாட்டி நீங்களால் பொசிஷன் பண்ண முடிஞ்சாலோ அதை பண்ணிக்கோங்க. இதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு we need a larger door width, a comfortable door width for people to come move around easily. உங்களுடைய செப்பலை கழட்டி போட்டுட்டு வந்து உங்கள் லிவிங் ரூமில் வர்ற மாதிரி. இந்த இன்டீரியரில் வரும்போது நாங்கள் மெயினாக பார்க்குறது வந்து சர்க்குலேஷன்ஸ் வந்து எவ்வளோ ஈஸி கம்ஃபர்டபுள். இஃப் யூ கேன் ஆக்சஸ் யுவர் பெட்ரூம் ஈஸிலி, யூ கேன் ஆக்சஸ் யுவர் கிச்சன் ஈஸிலி ஃப்ரம் த லிவிங் ரூம். அட் சேம் டைம் ப்ரைவசின்னு ஒன்று இருக்குது. லிவிங் ரூமுக்கும் பெட்ரூமுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதோடைய விஷுவல் ஆஸ்பெக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. பெட்ரூமுடைய பெட்ஸ் டிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பார்க்குற அந்த வெளியே கெஸ்ட் யாரை வந்தாங்கன்னா பெட்ரூமுடைய ஃபுல் வியூவையும் பார்க்காதபடி இருக்கிற மாதிரி டிசைன் இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு லிவிங் ரூம் எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போது நாங்கள் எங்களுடைய ஸ்மால் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்ததெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொமோட்டர்ஸ் தே கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் எலிவேஷன். நல்ல ஒரு வியூ பார்க்குறதுக்கும் பேப்பரில் அழகான கலர் படம் வர்ற மாதிரி பார்ப்பாங்க. பட் அதுக்குள்ளான பிளானிங்ஸை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப லெஸ் ஆயிரும். நம்ம வாங்குகிற பர்ச்சேசஸ்க்கும் அதோடைய அவேர்னஸ் இல்லை. அதில் நாங்கள் ஒரு சின்ன தியரி சொல்லுவோம். தட் இஸ் த மேக்ஸிமம் யூசபிலிட்டி ஸ்பேஸ் வர்சஸ் சர்க்குலேஷன் ஸ்பேஸ். ஒரு ரூமை டிசைன் பண்ணுறதோ ஒரு ஹவுஸை டிசைன் பண்ணும்போதோ மேக்ஸிமம் சர்க்குலேஷன் ஸ்பேஸ் வந்து 20% மேலே போகக்கூடாது. போனால் உங்களுடைய பர்ச்சேஸ், நீங்கள் ஒரு வீடை வாங்குறது வந்து கம்ஃபர்டபிலிட்டிக்காக தான் வாங்குறீங்க. அதை போயிட்டு சர்க்குலேஷன் ஸ்பேஸில் வேஸ்ட் பண்ணுவீங்களா? அதுக்கு உதாரணத்துக்கு அப்படின்னா ஒரு பெரிய லார்ஜ் ரூம், உங்கள் ரூம் நீங்கள் இருக்கிற இடத்துல பாருங்கள். உங்கள் ரூமில் இஃப் யூ காட் அ டோர் ஆன் ஒன் சைட், ஒரு லெட் அஸ் சே நார்தர்ன் சைடு ஈஸ்டர்ன் சைடில் ஒரு நார்த் ஈஸ்டர்ன் சைடில் ஒரு கார்னரில் ஒரு டோர் இருக்குது. அதுக்கு டயகனலி ஆப்போசிட்டில் பால்கனி டோரும் அட்ஜசென்ட்டில் ஒரு டாய்லெட் டோர் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நீங்கள் அங்கே சோஃபாவோ பெட்ரூம் போட்டிருந்தீங்கன்னா டயகனலாக உங்கள் சன்னோ உங்கள் குழந்தைங்களோ யாருனாலும் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. அதில் என்ன ஆகும்? இந்த யூசபிலிட்டி ஸ்பேஸ் டைரெக்டாக ஆல்மோஸ்ட் 50% கட் ஆகிடும். அது தேவையா? அதுக்காக தான் வீடு வாங்கினீங்களா? யூ நீட் டு ஹேவ் அ கம்ஃபர்ட் வரும்போது மேக் ஷுர் தட் இட் இஸ் காட் அ லார்ஜர் யூசபிலிட்டி, தட் இஸ் யூசபிள் ஸ்பேஸ் தேன் லெஸ் சர்க்குலேஷன் ஸ்பேஸ். அது சர்க்குலேஷன் ஸ்பேஸ்னு எடுக்கும்போது யூ கேன் ஷுட் மேக் ஷுர் தட் அதுக்குள்ளேயே அந்த அதர் சர்வீசஸ் ஆல்சோ இன்க்ளூடட். அதை எப்படி பண்ணலாம்? முடிஞ்ச அளவுக்கு மெயின் அந்த எனி டோருக்கும் ஆப்போசிட்டில் உள்ள ஏரியாவில் அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு டோர் இருந்தால் ஓகே. பிகாஸ் யூ வில் ஹேவ் 80% ஆஃப் த ரிமைனிங் ரூம் ஃபார் யூர் யூசபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் பிளேஸ் யுவர் பெட், யூ கேன் பிளேஸ் யுவர் சோஃபா, டிவி, கம்ஃபர்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங். இதை மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து இந்த பிளேசிங்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ரூம்ஸ். நிறைய பேருக்கு வாஸ்துவ நம்பிக்கை உண்டு. ஓகே, அதை நான் எதுவும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா பிகாஸ் அது வந்து சில லாஸ்ட் 2 decades அதோடைய நம்பிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிகாஸ் இஃப் யூ சி
பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா யாரும் வாஸ்துவை ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க, மனையடி சாஸ்திரமாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பேசிக்காக பிரின்சிபல்ஸ்லாம் அவ்வளோவா இருக்காது. தே வில் ஒன்லி ஃபாலோ த நேச்சர். பட் நீங்கள் ஒரு ரூம் பிளேசிங் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மேக்ஸிமம் யூசபிலிட்டி பீஸ்ஃபுல் ஸ்பேஸஸ் பெட்ரூம், முடிஞ்ச அளவுக்கு பெட்ரூமை வந்து எங்கே சன்லைட் கம்மியாக வருதோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹார்ஷ் சன்லைட் கண்டிப்பாக தேவை, பட் டிஃப்யூஸ் லைட் கம்மியாக வர இடத்துல ப்ளேஸ் பண்ணுறது. எங்களுடைய கான்செப்டில் இட் இஸ் எய்தர் கேன் பி ஆன் த நார்தர்ன் சைட் ஆர் நார்த் ஈஸ்ட் ஆர் நார்த் வெஸ்ட். த ரீசன் இஸ் நம்மளுடைய சென்னை அண்ட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்ஷ் சன்லைட் கம்ஸ் ஒன்லி ஆன் த ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்ட். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த மேக்ஸிமம் ஹீட் வந்து அந்த சதர்ன் வாலில் தான் அப்சர்வ் ஆகும். நீங்கள் உதாரணத்துக்கு என்ன தப்பாக நினச்சிக்கூடாது, உதாரணத்துக்கு வந்து சவுத் வெஸ்ட்டில் தான் மேக்ஸிமம் ஹீட் வரும். அந்த இடத்துல பெட்ரூம் போட்டால் என்ன ஆகும், அங்கே வந்து ஹீட் அக்காமடேஷன் ஜாஸ்தி ஆகும், உங்களுடைய ஏசி கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகும். அது தேவையா, அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து only 8 hours of your space you're going to spend in the bedroom, that too in the house itself. Sometime if you're a very busy white collar job holder, then definitely 8 hours தான் நீங்கள் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அந்த 8 hours 6 hours பெட்ரூம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் கம்ஃபர்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மேக் ஷுர் தட் யூ காட் அ வெரி கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ், லெஸ் radiations of heat and very comfortable natural ventilation and everything. அப்படின்னு பார்க்கும்போது நார்தன் சைடில் இருக்கிறது ரொம்ப நல்லது. தென் பிளேசிங் ஆஃப் அதர் ஏரியாஸ் லைக் உங்களுடைய லிவிங், கிச்சன், டைனிங், இதெல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி யுவர் ப்ரைவசி. லிவிங் அண்ட் த போர்ட்டிகோ ஆர் பால்கனி அந்த ஏரியாலாம் இட்ஸ் ப்ரைவஸ், ஒரு செமி ப்ரைவேட் ஆர் ப்ரைவேட் பப்ளிக் ஏரியான்னு சொல்லலாம். எப்படின்னா கெஸ்ட் கேன் கம், கெஸ்ட் கேன் சிட், பட் டைனிங் ரூம் வந்து செமி ப்ரைவேட், தட் இஸ் கெஸ்ட் கேன் கம் அண்ட் ஈட். கிச்சன் எடுத்துட்டிங்கன்னா இட் இஸ் அ private space. Bedroom is completely a private space. So how far எந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் அந்த ரூமெல்லாம் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்து இருக்கு. இஃப் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க, உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கலன்னா, மேக் ஷுவர் தட் யூ இன்ஃப்ளூயன்ஸ் த ப்ரொமோட்டர் அண்ட் டெல் உங்களுடைய பெட்டு, உங்களுடைய பெட்ரூம், உங்களுடைய டோரு எல்லாமே கரெக்டான பொசிஷனில், உங்களுக்கு தேவையான பொசிஷனில் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சர்க்குலேஷன் ஸ்பேஸ் 20%க்குள்ளே இருக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஓகே வியூவர்ஸ், நீங்கள் கேட்டிருப்பீங்க நம்மளோட வீட்டை எவ்வளோ கூலாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்கான இன்டீரியர் டிசைனிங் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேவியர் அவர்கள் வந்து ரொம்ப அழகாகவே சொன்னாங்க. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நம்மளுடைய ரெப்போ ஹோம் ஃபினான்ஸ் அண்ட் ட்ரீம் ஹோமில் நம்ம பார்த்த 3 டிஃப்ரெண்ட்டான செக்மெண்ட்டும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னும் எங்களுக்கு தெரியும். இதே மாதிரி அடுத்த வாரம் நம்மளோட ரெப்போ ஹோம் ஃபினான்ஸ் அண்ட் ட்ரீம் ஹோமில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, start our from உங்கள் ஃப்ரீ.